தந்திரம் பழகு, யார் குழியிலும் விழுவதற்காக அல்ல, யார் குழியிலும் விழாமல் இருப்பதற்காக. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அநேக நேரங்களில் நம்ம ரொம்ப நல்லவங்களாகவே இருந்துடுறோம். நம்ம சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிடுறதுக்கு தவறிடுறோம். ஆனால் நம்ம மற்றவங்களை ஒரு தவறான நோக்கத்தில் எதையும் நம்ம சிந்திச்சு பண்ண வேண்டாம். பட் அடுத்தவங்க நமக்கு எதிராக செயல்படுகிறத சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமை நமக்கு இருக்கணும். ஸோ அந்த ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இப்போ உள்ள காலகட்டம் ரொம்ப ஒரு காம்பீட்டன்ஸான ஒரு காலமாக மாறிப்போச்சு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம நிச்சயமாக ஜெயிக்கணும்னா தந்திரம் பழகணும்.